யார் ஜெயிக்கிறாங்க? இருங்க கொஞ்ச நேரம் டீச்சர் கால் பண்ணிக்கிறேன். சரி. வணக்கம். தாரா டீச்சரா? டீச்சர் நான் கபிலனோட அம்மா பேசுகிறேன். டீச்சர் கபிலனுக்கு தமிழ் வகுப்பு கற்றுக் கொடுக்க முடியுமா டீச்சர்? நீங்கள் எப்போ டீச்சர் கற்றுறீங்க? ஓ, சனிக்கிழமையா? ஓகே ஓகே டீச்சர். அப்போ இந்த வாரத்துலேருந்து அனுப்பிடுவா. எவ்வளோ டீச்சர் கட்டணும்? 30 ரிங்கிட். பள்ளியில் படிக்கிறான்னு தெரியுது, இருந்தாலும் எக்ஸ்ட்ரா கிளாஸ் தான். ஓகே டீச்சர், தேங்க்யூ டீச்சர். இந்த வாரம் அனுப்பிடுறேன். தேங்க்ஸ் டீச்சர், தேங்க்யூ வெரி மச். இந்த வாரம் கிளாஸு இதுக்கு மேலே ஐயா போய் தமிழ் படிங்க. தமிழ் கிளாஸு. சரிங்க. யாருக்கிட்டமா? தாரா டீச்சர். சரிம்மா. ஓகேப்பா, ஓகே ஸ்டார்ட் பண்ணுங்க. The next day. கவி, இதுக்கு நம்ம 2 பேரும் ஒரே சட்டை போட்டுருக்கோம். செம்ம ஜாலியா இருக்குன்னு நினைக்கிறேன். நீ வேற. ஏன்? எப்படிதான் தாரா டீச்சர் நீ பாத்தியே இல்லையா? ஆமா. காது பிடிச்சு இருக்குறாங்க. வலிக்குதா ரொம்ப? வலிக்குது மகா. தாரா டீச்சர் பூவே கடுப்பா இருக்கு தெரியுமா? சரி மன்னிச்சிருலா. ஏன் உங்க அம்மா கிட்ட சொல்ல மாட்ற? அது சொல்லி எங்க அம்மா பிபிடி கிட்ட சொல்லி அது ஒரு பெரிய கேஸ் ஆகி அவங்க என்னை மறுபடியும் அடிக்கிறதுக்கா? இப்போ உங்க அம்மா கிட்ட சொல்லி இதெல்லாம் நான் சொல்லல. சரி வா. நீ எப்படி போவ? கிராப். ஓ, வேணா எங்க அம்மா வருவாங்க ஏத்திட்டு போய் சொல்லிட்டா. இல்ல பரவாயில்ல, நான் கிராப்ல போய்க்கிறேன். பரவாயில்ல, உனக்கு என்ன சிரமம்? இல்ல, வீடும் கிட்டதான், எவரும் வீடும். பரவாயில்லலா. அடுத்த வாட்டி வேணும்னா சொல்லு. ஓகே சரி. The next day. என்னது மகாவா? சொல்லிதான் ஆகணுமா? வரல. நான் படிக்க சொல்லி எடுத்தீங்களா? ஏம்மா வந்தால் தான் படிப்பீங்களா? பயமா இருக்கா? என்னை பார்க்க எப்படி இருக்கு? டீச்சரா? தமிழ் மொழியில் என்ன சொல்லுவா? படிங்க. என்ன பார்க்க? 40. 40. என்னது? படம் பார்க்க போறியா? என்ன படம்? பாடமா? சிரிக்க சொன்னா? சிரிப்பே சீக்கிரம். என்னது? சொய்யுலுமா? சீக்கிரம். செய்யுளும் மொழி அணியும். அப்படி வீட்டில் படிக்கிறதே இல்லை. படிச்சதா எதுக்கு நீ செய்யுளுக்கு சொய்யுலும்னு சொல்ற? சீக்கிரம் அடுத்து. இதுதான் கிளாஸ். தமிழ் என்ன கிளாஸ் வந்திருக்க? என்ன தமிழை கொலை பண்ணுறீங்க? தமிழ் படிக்க வரணும். 1ஆம் ஆண்டுலேருந்து 6ஆம் ஆண்டு வரைக்கும் தமிழ். நீலாம் படிக்கலன்னு யார் அடிச்சுக்கிட்டா? வலிக்கட்டும். அப்போதான் அந்த காலத்தெல்லாம் இன்னும் அடிப்பாங்க வாத்தியாருங்க. நாங்களாம் இப்படி தான் அடிக்கிறோம். அவங்க இந்த மாதிரி பிடிக்கிறது வலிக்குது. அப்போ படிச்சுக்க. உன்னால் முடியுமா? படி. ட்ரை. தமிழில் முயற்சி. என்னது? படி. ஆவணிதழ்
நிமிஷம் டைம் கொடுக்குறேன், அமைதியாக படி. அதோட டைம் ஆயிரும், நீயும் வீட்டுக்கு போகணும் சீக்கிரம். ஓகே? வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் ஐயா, வாங்க. ஆசிரியர் வந்துட்டாங்க, உட்காருங்க. ஏன் உங்களை லேட்டு? ஜாம் சார். ஓ, நீங்கள் எந்த ரோடு? லண்டன் ரோட்டில் வந்தீங்களா? உட்காருங்க. நீ எந்த ரோடு? சேம்பர் ரோடு. இது வாசிக்க சொன்ன வாசிச்சியா? சீக்கிரம் 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 படி. படம் 4. தமிழ் படம். என்ன படம் புதுசாக இருக்கு சொல்லுங்க சொல்லுங்க சீக்கிரம். பாடம் 4. எப்படி சத்தம் போட்டு வேணும் அழகா படிக்கணும். இது சீக்கிரம். சொய்யலும் மெய்யலும். மெய்யணி மணியணி எல்லாமே படிப்பீங்க நீங்க. செய்யுளும் மொழியணியும். செய்யுளும் செய்யுளும் மொழியணி. எத்தனை தடவை ரிப்பீட் பண்றது? எத்தனை தடவை? எத்தனை காதம் கிழிச்சிரும். சீக்கிரம். எங்க போறீங்க? நான் வீட்டுக்கு போறேன் சார். ஹேய் நில். போட்டோம். இந்த மாணவர் படிக்கிறதுனா எனக்கு அது ஒன்றும் இழப்பு கிடையாது. அது அந்த மாணவனுக்கு தான் இழப்பு. சரியா வேணுமா? சீக்கிரம் படிக்கணுமா முடியாதா? படிக்கணும். சரி வீட்டுக்கு போ. ஏய் இதெல்லாம் இந்த கிளாஸு அவன் எப்போ ஜாயின் பண்ணாலும் என்ன போச்சு அவனுக்கு படிக்க முடியல. ஏன் தப்பு வழக்கெல்லாம் அடிச்சிடறேன். ஓகே. நிறைய நிறைய புக்கில் இருக்குது. அப்புறமே அப்பாவை கூப்பிட்டு என்னம்மா வாங்கணும். ஆமாய்யா டிஸ்கவுண்ட் இருக்கு பாருங்க, 20% கொடுத்துருக்காங்க. அங்கே பாருங்க, நிறைய ஸ்கூல் புக்கெலாம் இருக்குது. அபிலா சூப்பர் இருக்கு. பிடிக்குதுமா? பிடிக்குதுமா? ஏன் யார் எங்கே விழுந்தீங்க? இங்கே வச்சுக்கிட்டீங்களா? என்னது கார் அடிச்சுங்களா? என்னது தமிழ் படிக்க தெரியல. என்னது தமிழ் படிக்க தெரியல. தமிழ் சொல்லி இனிமேல் போகலாமா? ஏன் காது பிடிச்சிருக்காங்களோ? திருப்பிட்டாங்க படிக்கலன்னு. ஏன் அம்மா கிட்ட சொல்லலை? நீங்கள் சொன்னால் பிபிடிக்கு வேற போவீங்க. பரவாயில்ல, அவங்க தப்பு பண்ணாங்க தானே. நீ ஒழுங்காக படிக்கலையா? நான் கொஞ்சம் கொஞ்சம் தான் திக்கி திக்கி படித்தேன். எழுத்து பிள்ளைங்க இருந்துச்சு. அது காலேஜ் முட்டான்னு சொல்லி திருவிழாமா. சரி, நான் டீச்சர் கால் பண்ணி கேட்குறேன். அப்பா வரட்டு, அப்பாட்ட பேசுகிறதுக்கு டீச்சர் சரி அலுவலக வாங்க போகிறோம். அங்கே நம்ம முதல்ல போவோம். மணியாவது வீட்டுக்கு போவோம். சரிங்களா? டீச்சர் டீச்சர் நான் கபிலன் அம்மா பேசுகிறேன். டீச்சர் கபிலன் நான் பார்த்தேன், எனக்கு அது காது வந்து சிவந்திருக்கு அவரோட. ஏன் டீச்சர் நீங்கள் அவர் காது திருவுனீங்களா? டீச்சர் நான் அவர் வந்து தமிழ் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கிறாரு படிப்புலன்னு சொல்லி தான், வாசிப்பு ரொம்ப ஸ்லோவாக இருக்குன்னு தான் உங்கள்கிட்ட அனுப்பிவிட்டேன். ஆனால் நீங்கள் ஏன் டீச்சர் காதுனா திரும்பி காது சிவந்து போயிருக்கு? டீச்சர் நீங்கள் எந்த மாதிரி பேசுகிறீங்க டீச்சர்? கொஞ்சம் அழகாக பேசுங்க டீச்சர். நான் பெற்றோராக தான் உங்கள்கிட்ட கேட்குறேன். சரி டீச்சர், பரவாயில்ல டீச்சர். அடுத்த நடவடிக்கை என்ன எடுக்கணும்னு எனக்கு தெரியும். ரொம்ப ரொம்ப நன்றி டீச்சர். பரவாயில்ல டீச்சர், கபிலனோட மனசு ரொம்ப வேதனையாயிடுச்சு. பரவாயில்ல டீச்சர். நன்றி டீச்சர். The next day. யாரு புது நம்பரு? Hello. Ya, selamat petang. Ya, saya Cikgu Tara. Dari mana ni? PPD. Ya, Encik. Kak Bilan tu memang anak murid saya. Saya ajar bahasa Tamil. Kenapa, Encik? Oh, dia buat laporan. Dia buat ke? Oh, mak dia. Oh, saya tak pukul dia langsung, Cik. Tak. Saya tak pukul dia langsung.
Ya, ya, ya. Baik cik. Saya hanya tak ada telinga dia je. Tu sakit pun. Dia kan budak lagi. Mungkin dia create story kot. Jangan cik. Tak payah. Minta maaf lah cik. Saya akan cuba settle masalah ni. Ya, saya janji. Tak payah ambil tindakan. Tolonglah cik. Saya pun cikgu kan. Tolonglah. Ya, terima kasih banyak cik. Ya. Selamat Hari Raya. Thank you cik dah. Ya, thank you. இருக்கிற வெறியில இவன் ஒருத்தன். கபிலா, நீ நாளைக்கு கிளாஸ்க்கு வாயேன். உங்கள் அம்மா வேற லப்புறானா? என்ன வாத்தியார் ஏசுனா உடனே லப்புறானே. இருக்கு உனக்கு. வணக்கம் ஆசிரியே. வணக்கம் ஐயா. டீச்சர், கபிலன் வரல? கபிலன் நின்றுட்டாரியா? ஏன் டீச்சர்? ஏன்னா அவங்க அம்மா ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க பிபிடியில் டீச்சரை பற்றி. டீச்சர் ஒழுங்காக வந்து அவரை கவனிக்கல, காதெல்லாம் முடிச்சு பண்ணிட்டேன்னு. ஸோ எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. அவர் நின்றுட்டாரியா கிளாஸ். நீங்கள் படிங்க உங்களால் படிக்க முடியும்ல. கபிலன் இருந்தால் படிக்க முடியுமா? படிப்பீங்களா? படிங்க. அவர் நின்றா அவருக்கு தான் எனக்கு இல்லை. டீச்சர், நான் உங்களுக்கு சொல்ல தப்பாக நினைக்க மாட்டீங்களே. சொல்லுங்க. தப்பா நினைக்கணுமா வேணாமான்றது நீங்க சொல்றதை பொறுத்து இருக்கு. மகா, அறிவு கண்ணை தெரிஞ்ச விஷயத்த ஆசான் தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். கபிலன் ரொம்ப நல்ல படிப்பாக இருக்கு டீச்சர். என் மினுக்கு தான் நல்லா படிப்பார். உங்களை பார்த்து ரொம்ப பயப்படுறாரு படிக்கவே. உங்க படிச்சிருக்காரா? நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லை. நீங்கள் தான் எல்லாத்துக்கும் அடிக்கிறீங்க டீச்சர். ஒன்று சொன்னாலே உண்மையிலேவா? எனக்கு பேச வரல. சரியா வரல. நான் எப்படியாவது கபிலனுக்கு கால் பண்ணி நான் பேசுகிறேன். சரியா? அதுக்கான நேற்று கிளினிக் போனார். நீங்கள் காது திருவி ரொம்ப வீங்கிருச்சுன்னு. ஓகே நீங்கள் படிக்கிறத பாருங்கள். நன்றியா சொன்னதுக்கு. ஏன்னா ஆசிரியர்களும் சில நேரத்தில் தவறு பண்ணிடுறாங்க. ஆனால் இந்த மாதிரி நேரத்தில் நம்மளும் வந்து மாறணும். பாவம் அந்த கபிலன். நான் எப்படியாவது அவர்கிட்ட பேச பார்க்குறேன். சரியா? சரி டீச்சர். நீங்கள் வருத்தப்படாதீங்க. இனிமேல் டீச்சரோட கோபங்களை மாற்றிக்கிறேன். இந்த கோபத்தினால நிறைய விஷயத்தை இழந்துட்டேன் டீச்சர். சரிங்கய்யா? எனக்கு என்ன, நீங்களாம் நல்லா படிக்கணும்யா. சரியாயா? ஓகே டீச்சர். கபிலனை பார்த்தா சொல்லுங்க. டீச்சர் படிங்கய்யா. ஐயா, இன்னைக்கு நான் வேணா டீச்சர் உங்களை கொண்டு போய் வீட்டில் விட்டுறேன். இல்லை பரவாயில்ல டீச்சர். எனக்கு இன்னைக்கு மனசு சரியில்லை. நான் கிளாஸை இன்னைக்கு ஸ்டாப் பண்ணலான்னு இருக்கேன். எனக்கு மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது. கபிலன் இப்போ நல்லா இருக்காரா? காரணம் வழியா? இது கிளினிக் போயிட்டு வந்தாங்க டீச்சர். சிறந்திருக்கா? நான் அப்படிதான் பிடிச்சி இழுத்தேன். மேபி வேகமாக இழுத்துட்டணும். ஆசிரியரும் சில நேரத்தில் அறிவுறுந்துருமையா. மாணவர்கள் மேலே இருக்கிற ஓவரான, அதாவது அதீத அக்கறையினால என்ன செய்யணும் சில நேரத்தில் ஆத்திரத்தில் தெரிய மாட்டேங்குது. சரிங்கய்யா, நம்ம போய் கபிலன்ட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உங்களை நான் அப்படியே அறிக்கை விட்டு. இல்லை பரவாயில்ல டீச்சர், நான் கிளாஸ் புக் பண்ணிக்கிறேன். சரிங்க. நன்றியா. வழக்கெல்லாம் அடிச்சுருந்தாங்க. வணக்கம் டீச்சர். நல்லா இருக்கேன் டீச்சர். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நான் நலமா இருக்கேன். முதல்ல உங்களுக்கு நான் வாழ்த்து சொல்ல தான் ஃபோன் பண்ணேன். வாழ்த்துக்கள் ஐயா. உங்கள் பேச்சு போட்டியில் நீங்கள் முதல் பரிசு எடுத்தீங்களா? தேங்க்யூ டீச்சர். ஆமாம் டீச்சர். யார் யார் பேச்சு போட்டியில் இருந்து? அம்மா தான் டீச்சர் சொல்லி தந்தாங்க. சரியான வளர்ப்பு, சரியான வளர்ப்பு. ஐயா, மீண்டும் டீச்சர் உங்கள்கிட்ட ஒரு தடவை மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அம்மா தனிக்கு பேசிட்டு அம்மா சரிட்டாங்க. இப்போ என்னன்னா, டீச்சர் வந்து உங்களுக்கு இனிமேல் இலவச வகுப்பு சொல்லி தருவேன். டீச்சர் டீச்சர்
விஷயத்தையும் வந்து கற்றுக்கோங்க. வீட்டில் அன்பா சொல்லித்தரேன். ஏன்னா அன்பால் எனக்கு சாதிக்கலாம் நினைச்சி மகா சொன்னாங்க. எனக்கு மனைவியும் ஒன்று கொடுத்துருக்கேன். சரியா? ரொம்ப ரொம்ப நன்றி. உடல் பார்த்துக்கோங்கய்யா. ஓகே டீச்சர். நான் கண்டிப்பாக உங்கள் வாழ்த்துக்கள் ஐயா. கண்டிப்பாக உங்கள் டியூஷனுக்கு நான் வருவேன் டீச்சர். ஓகே ஐயா. நன்றி ஐயா. டீச்சர். சரி சார், பார்த்துக்கோங்க டீச்சர் உடம்ப. நன்றி நன்றி ஐயா. சரி, பாய் டீச்சர்.